வணக்கம். உங்கள் நண்பன் மதுரை அரங்கநாதன், மனித உரிமைகள் கல்வியில் பொதுச் செயலாளர், செங்கல்பட்டு மாவட்டத்தில் பேசுகிறேன். உங்கள் நண்பன் மற்றும் அட்வைசர். இது பப்ளிக் அட்வைசர்னு பேர் இதுக்கு. சில இடத்துல நாங்கள் சில தவறுங்கள்லாம் சுட்டி காட்டி அதுக்கேற்ற மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். எல்லாம் சக்ஸஸாக தான் பண்ணிகிட்ருக்கு. அதே மாதிரி எங்கள் சைடில் நிறைய பேர், எங்கள் செக்ரட்டரி, ஜாயின்ட் செக்ரட்டரி, மெம்பருங்கெல்லாம் அந்தந்த பகுதியிலெல்லாம் நல்லா செயல்பட்டு வந்துட்டுருக்காங்க. அதே மாதிரி இப்போது நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான நியூஸ் சொல்ல தயாராக இருக்குது. அது என்ன அப்படின்னாக்கா, இப்போ ஸ்கூலில் கான்வென்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூலாலும் சரி, கான்வென்ட் ஸ்கூல், கான்வென்ட்னா அரசு உதவி பெறும் பள்ளி, இந்த மாதிரி பள்ளிகள்லாம் குடிக்கிற தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு பசங்க ரொம்ப அவசரப்படுத்துங்க. இங்கேருந்து போகும்போது கையில் தூக்கிட்டு போயிடுதுங்க. அது 1 லிட்டர் தண்ணி எடுக்கும்போது போத மாட்டேங்குது. அதே மாதிரி 2 லிட்டர் தண்ணி கூட எடுத்துன்னு போகிறாங்க, 6 லிட்டர் தண்ணி எடுத்துன்னு போகிறாங்க. அங்கே குழந்தைங்களுக்கு போதுமான தண்ணி வசதி கிடைக்க மாட்டேங்குது. ஏன் அப்படின்னு ஒரு குழந்தைய கூப்பிட்டு கேட்கும்போது அவங்க அலோவ் பண்ண மாட்டேறாங்க. நிறைய பேர் ஒன்றா சேர்ந்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னாக்க அது ஒரே டேங்கில் 5-6 டேப் போட்டு வச்சுருக்கிறாங்க. அது சுத்தம் பண்ணுறாங்களோ இல்லையோ தெரியல. இது குழந்தைங்களுக்கு யாரும் இது வரைக்கும் பாதிப்பு வரல. ஆனால் வந்தாலும் பெற்றவங்க சொல்ல மாட்டேன்றாங்க. என்ன ஜுரம் வருதாலும் சரி, சளி பிடிக்குதா தெரியல, யாருக்கும் சொல்கிறதுக்கு பயப்படுறாங்க. இதுதான் உண்மையான நிகழ்வு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, அது என்ன நம்ம ஸ்கூலில் பசங்களை எடுத்துருவாங்களோ, டிசி கொடுத்துருவாங்களோ ஏன்னா சொன்னாக்கா அப்படின்றத ஒரு இவங்களுக்கு ஒரு மனப்பான்மை உருவாகுது. அதனால் மற்றவங்களும் பாதிக்கிறாங்க, இவங்களும் பாதிக்கிறாங்க, வெளியே சொல்கிறது கிடையாது. அப்புறமா டாக்டர்கிட்ட போய் ஊசி போட்டுக்கிறாங்க. அது ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் செலவு பண்ணிட்டு வீட்டுக்கு வராங்க. சரி, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு அதாவது எல்லா ஸ்கூல்லையும் ஓவர் டேங்க் போட்டிருக்காங்க. தண்ணி சுத்திகரிப்பு பண்ணுறாங்க. சுத்திகரிப்பு பண்ணுறாங்களோ இல்லையோ தெரியல, எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை, கிடைக்கல. ஓவர் டேங்க் பண்ணி போட்டு அந்தந்த கிட்ட சின்னதாக ஒரு RO டேங்க் மாதிரி சின்னதாக ஒன்று போட்டு அதுலேருந்து தண்ணி எடுக்கிறாங்க. இது சுகாதாரத்துக்கு நல்லதாக தெரியல. இது என்ன பண்ணாங்க, எங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் என்னன்னா கேட்டால், கான்வென்ட் ஸ்கூல் இல்லையா, அது ஆங்கில பள்ளிகள், அரசு பள்ளிகளும் அதே மாதிரி தான் பண்ணணும்ன்ட்டு நாங்கள் கோரிக்கை கொடுக்க போகிறேன். அரசு பள்ளிகள்னாக்கா ஒரு 10 கிளாஸுக்கு சேர்ந்த மாதிரி ஒரு வாட்டர் டேங்க். அது கவர்மெண்ட் செலவு பண்ணிட்டோம். யார் இது கன்சியூமரில் வருது. அதே மாதிரி இப்போ கான்வென்ட் ஸ்கூல் வருதுன்னு சொன்னாக்கா, ஆங்கில பள்ளிகள் அங்கே நிறைய சம்பாதிக்கிறாங்க. ஒரு குழந்தைக்கு 50,000, 60,000, 1 லட்சம் கூட சம்பாதிக்கிறாங்க. ஏன் டெய்லி அந்தந்த கிளாஸுக்கு ஒரு வாட்டர் கேனு, சுத்திகரிக்கப்பட்ட வாட்டர் கேனு வச்சாக்க நல்லா இருக்கும். அந்தந்த குழந்தைங்களுக்கு தேவையான தண்ணி குடிக்கலாம். ஒரு 20 லிட்டர் தேனாக்கா அந்த பசங்க அன்றைக்கி ஒரு நாளைக்கு 20 லிட்டர் யூஸ் பண்ணாதுங்க. பசங்களுக்கும் கொண்டு வரது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு தான் இந்த காணொலி போடுறேன். இந்த காணொலியை கேட்டுட்டு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். யார் பயன்படுறாங்களோ பயன்படட்டும். நன்றி, வணக்கம்.